Simplification. 1 divided by a plus 1 divided by b plus 1 divided by c plus 1 divided by d. இதோட total of answer it is equal to 29 divided by 154 கொடுக்குறாங்க. எனில் a plus b plus c plus d ஓட வேல்யூ கேட்குறாங்க. 154 29 ஆல டிவைட் பண்ணுவோம். 154 குள்ள எத்தனை 29 பார்த்தீங்கன்னா 529. ஸோ 5 into 29 145. 154 இருந்து 145 லெஸ் பண்ணீங்கன்னா 9. இந்த 29 9 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 29 9 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3 9s are 27. ஸோ 29 இருந்து 27 லெஸ் பண்ணீங்கன்னா 2 டிவைட் பை 9. ஸோ 2 ஆல டிவைட் பண்ணா 9 குள்ள 4 2s are 8. ஸோ பேலன்ஸ் 1. ஸோ 1 வந்தால் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இதில் எந்தெந்த நம்பர்லாம் நமக்கு கோஷியண்ட்டாக வந்ததோ, அதாவது 5 இதுதான் ஏன்னு வச்சுக்க போகிறீங்க. இந்த 3 வந்து நான் வச்சுக்கிறோம், பி வச்சுக்கிறோம், இந்த 4 சி வச்சுக்கோங்க, அண்டு இந்த 2 வந்து டின்னு வச்சுக்கோங்க. இதில் கொஷின் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி கேட்குறாங்க இல்லையா, டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. 5 + 3 8, 8 + 4 12, 12 + ஒரு 2 14. ஸோ இந்த கணக்கோட டோட்டல் ஆஃப் ஆன்சர் 14. ஆப்ஷன் சி. குரூப் 4 2016 கேட்ட கொஸ்டின். இப்போ இந்த ஃபார்மெட்டில் சம்மு கொடுத்தாங்கன்னா நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாமல் இந்த 1.75 ஏன்னு வச்சுக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1.75. அடுத்தது 0.75 பின்னு வச்சுக்கோங்க. ஸோ 0.75. இதில் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. ஸோ a squared plus 2ab plus b squared format இருக்கு. divide by a into a again a squared minus b into b squared. a squared plus 2ab plus b squared ஓட formula a plus b the whole squared. divide by a squared minus b squared ஓட formula a plus b into a minus b. இதில் இந்த a plus b க்கு ஒரு ஸ்கொயர் கேன்சல். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா a plus b இருக்கு, டிவைட் பை ஒரு a minus b இருக்கு. a ஓட ஆன்சர் 1.75 கூட ஒரு 0.75 ப்ளஸ் பண்ணீங்கன்னா 2.50 டிவைட் பை a minus b 1.75 இருந்து 0.75 லெஸ் பண்ணீங்கன்னா 1. ஸோ நமக்கு ஃபைனலாக இந்த 2.5 தான் இந்த கணக்கோட ஆன்சர். ஆப்ஷன் டி. சுருக்குக சிம்பிளிஃபை. 3/3 the whole power minus 2 into 2/2 the whole power minus 3 divide by 2/4 the whole power minus 2 into 3/4 into 4 minus 2. இந்த கணக்கில் இந்த 4 மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 is equal to 2/2 பிரிச்சுங்க. இதனோட பவரை வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a power m the whole power n is equal to a power mn. a power mn. இந்த ஃபார்முலா தான் இது எல்லாத்துக்குமே பயன்படுத்த போறோம். இந்த 3 அப்படியே வச்சுட்டு 3 2s are -6 இன்ட்டு இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. 2 into 3 -6 இன்ட்டு இந்த டிவைட்ல வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4 2s are 8 -8. அப்போ 2⁻−8 நியூமரேட்டர் மேலே போச்சுன்னா 2⁻+8 மாறும். இன்ட்டு 3⁻−4 மேலே போச்சுன்னா 3⁻4 ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த 4⁻−2 நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம், 4 2/2 பிரிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 2 எடுத்து போய் 2 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 ஆகிடும். அப்போ 2⁻−4 2⁻−4 மேலே எடுத்து போனீங்கன்னா 2⁻+4 மாறும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 3 3 பேஸ் 2 ஈக்குவலா இருக்கு இல்லையா, பேஸ் 2 ஈக்குவலா இருந்தா மேல என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அப்போ ஒரு 3 போட்டுட்டு -6ல 4 லெஸ் பண்ணுங்க -2 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 3 டைம். ஸோ 2⁻−6 2⁻8 2⁻4. ஸோ ஒரே ஒரு 2 போட்டுட்டு 8 + 4 12 12ல இருந்து 6 லெஸ் பண்ணீங்கன்னா 6. 3⁻−2 1 டிவைட் பை 3 ஸ்கொயர்டு பண்ணீங்கன்னா 9 எழுதலாம். இன்ட்டு 2/6 2/6 is equal to 64 ஆன்சர். ஸோ நமக்கு ஆன்சர் 64.
இட் இஸ் ஈக்குவல் டு 64 ஒன்னால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 64 டிவைட் பை 9. 64 பார்த்தீங்கன்னா 9ஆல டிவைட் பண்ணுங்க. 7 9s are 63. பேலன்ஸ் 1. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 9 இந்த ரிமைண்டர் எடுத்து மேலே போட்டுருங்க. இந்த டிவிஷன் நம்பர் வந்து 7. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ 7 1/9. ஆப்ஷன் சி. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 25 டிவைடு பை எக்ஸ் பிளஸ் 3 என்ற கோவையை எக்ஸ் பிளஸ் 5 டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9ஆல் வகுக்க கிடைப்பது யாது? இந்த ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 25 டிவைடு பை எக்ஸ் பிளஸ் 3. இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைடு பை எக்ஸ் பிளஸ் 5 டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9 பண்ணுறோம். இதில் பேசிக் ரூல் பார்த்தீங்கன்னா இந்த டிவைடு வந்து மல்டிப்ளையாக மாற்றினீங்கன்னா ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும் இல்லையா, தலைகீழியாக சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் ரெண்டு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். ஒன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 25 ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9 பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. இதில் அந்த 25 5 ஸ்கொயர்டாக வச்சுக்கோங்க, 9 வந்து 3 ஸ்கொயர்டாக வச்சுக்கோங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் 5 ஏ பிளஸ் பி எக்ஸ் மைனஸ் 5 ஏ மைனஸ் பி டிவைடு பை எக்ஸ் பிளஸ் 3 அப்படி வச்சுக்கோங்க. இந்த டிவைடு மல்டிப்ளையாக மாற்றினீங்கன்னா ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். அதுலேயும் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9 எப்படி எழுத போகிறோம்? எக்ஸ் பிளஸ் 3 அண்ட் எக்ஸ் மைனஸ் 3 டிவைடு பை இந்த எக்ஸ் பிளஸ் 5 கீழே எழுதிங்க. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 5க்கு எக்ஸ் பிளஸ் 5 கேன்சல், எக்ஸ் பிளஸ் 3க்கு எக்ஸ் பிளஸ் 3 கேன்சல். ஸோ மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் எடுத்து எழுதுனீங்கன்னா அது ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஆப்ஷன் டி. சிம்பிளிஃபை. இந்த கணக்கோட ஃபார்மட் புரிஞ்சதுன்னா இந்த கணக்கை ஈஸியாக போட்டுடலாம். இந்த கணக்கில் a plus b the whole squared minus a minus b the whole squared divided by a into b. இந்த a plus b the whole squared minus a minus b the whole squared டைரக்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4ab. இங்கே என்ன இருக்கு? ab. இந்த abக்கு 4abல ab கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு டைரக்ட் ஆன்சர் எவ்வளோ? 4. ஃபர்ஸ்ட் இந்த a plus b the whole squared ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a squared plus 2ab plus b squared மைனஸ் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பை ஏபின்னு அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்னு வச்சுட்டு இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2ab minus b squared again divide by ab. so next step a squared cancel, b squared cancel. so நமக்கு பாத்தீங்கன்னா இங்க 2ab இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு? 2ab இருக்கு. இந்த ரெண்டு 2ab ஆட் பண்ணீங்கன்னா 4ab divide by ab. இதுல ab க்கு ab cancel. so 4 தான் இதோட ஆன்சர். நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா b தான் ஆன்சர். thanks for watching.